இறப்பும் அதன் பின் வரும் சடங்குகளும். இறப்பும் அதன் பின் வரும் சடங்கு. உயிர்கள் ஒன்று ஒன்றா சொல்றது, பலவிதமான உயிர்கள் இந்த பூமியில ஜெனிக்குது, பிறக்குது. எல்லாமே என்ன பண்ணுது? செத்தும் போகுது. பிறக்குது, அழியுது, அல்லது செத்து போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், ஆனந்த வாழ்க்கை பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கோம் எப்படியெல்லாம் உயிர் பரிணாமம் அடையுது அப்படின்றது. பல பேர் பரிணாம வளர்ச்சி பற்றி பேசியிருக்கிறாங்க. பலவிதமான கருத்து கோட்பாடுகள் இந்த பூமியில நிலவுது. ஆனா பிறக்குது, செத்து போயிடுது. ஒரு எண்டு அவ்வளவுதானா? இல்லை, இன்னும் இருக்குதா? பல நாட்டுகள்ல பலவிதமான கலாச்சாரங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா எகிப்துல எல்லாம் செத்துட்டு திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பயன்படுத்தின பொருள்கள்லாம் சேர்த்து வச்சு அந்த உடம்பெல்லாம் பத்திரமா வச்சிருந்தாங்க. மம்மி, டேடி மம்மி எல்லாம் சொல்றாங்கல்ல, தாலி, பொதுமக்கள் தாலி என்றதெல்லாம் அது இந்த மாதிரி வச்சிருந்தது. பாதுகாப்பு வைக்கிறது இல்லை. பழைய வச்சு வயசானவங்க சாக மாட்டாங்க, ஏற்றுனே இருப்பாங்க, உள்ள வச்சிருப்பாங்க. பாதுகாப்பு நத்தை எப்படி ஓடி வருது அந்த மாதிரி வச்சு வைக்கிறது. அப்போ அதை செத்துட்டு என்ன பண்ணுவான்? திருப்பி வந்துருவான். அது உடம்பை பாதுகாப்பு. அவன் பயன்படுத்தின பொருள்கள்லாம் வர அதை வச்சுக்கிறது. பயன்படுத்தின பொருளுக்காகவே போய் நடிப்பது எடுத்துட்டாங்க. அவர் வச்சிருந்த தங்கம், அவர் வச்சிருந்த தாலி, அவர் வச்சிருந்த நகைங்க அதெல்லாம் கூட சேர்த்து வச்சா பின்ன என்ன மாதிரி ஏன் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்ல வேணா தான் இருந்திருப்பேன். சேர்த்து போட்டான் அவனே. இல்லை, பொருள் எல்லாருக்கும் ஒன்றா இருந்தது. சூரியன் யாரெல்லாம் மூடி வச்சு முடியும்னா பூட்டி வச்சுப்பானே. அவனா எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருக்குறேன். என்ன பண்ண முடியும்? நான் தேவைப்பட்டு திறந்து முடிகிறேன். ஒன்றும் அதுக்கெல்லாம் பூட்டு இல்லை. அதனால போயிடுச்சு இருக்குது. காற்று, தண்ணி இதுங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வசூஸ் பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடிஞ்சா இப்போ ஏதோ நான் பூதங்களெல்லாம் கட்டுப்படுத்துவேன். பூதங்களெல்லாம் நான் கையிலே கட்டுப்படுத்தி நானே வச்சுப்பேன். அவர் பூதம் வசப்பட்டுச்சான் பார்த்துங்க. சில பேருக்குலாம் அப்படிலாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவருக்கு இந்த பூதம் வசப்பட்டுச்சு, இவருக்கு அந்த பூதம் வசப்பட்டுச்சு. அந்த பூதமே அந்த யாரும் என்ன பண்ண பூதம் என்ன பண்ணாது? வசப்படாது, வசப்படுத்திக்கும். தண்ணியில் என்ன ஆயிடலாம்? நீ கரைஞ்சி போயிடலாம். அழுகி கரைஞ்சி ஒன்றும் இல்லாம நெருப்புல கரைஞ்சிடலாம், தண்ணியில் கரைஞ்சிடலாம், காத்துல கரைஞ்சிடலாம். பூதங்களுக்கு தான் வசப்பட முடியும். பூதம் உனக்கு வசப்படாது. நீ எவ்வளோ நாள் இருக்க போற? உனக்கு ஆயுள் நாள், வாழ்நாள் எல்லாம் இருக்குது. அதுங்களுக்கு என்ன இல்லை? வாழ்நாள் இல்லை இல்லை. அதனால இதுக்குள்ள வசப்படுத்த போறாங்க. ஒரு உயிர் ஜெனிக்குது, ஒரு உயிர் அது ஒன்று. வாழ்நாள் எல்லை ஆளாருக்கு மாறுது. 5 வருஷம், 4 வருஷம், 1 வருஷம், 1 நாள், 4 நாள், 15 நாள், நாள் கணக்கில், மாச கணக்கில், வருஷ கணக்கில் ஒரு உயிரோடு இருக்குது. மனிதன் மட்டும்தான் பிறவி எடுக்கிறான், மதத்தெல்லாம் பிறவி எடுக்கலையானா இல்லைங்க, எல்லாத்துக்கும் பிறவி உண்டு. ஆனால் அதுகளுக்கெல்லாம் நம்ம அக்கறை எடுத்துக்கிறது, அவைகளுக்கெல்லாம் மேலோங்கிய அறிவு இல்லாததுனால அவைகள் அதை குறித்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போறதில்லை. மனிதர்களிலேயே கூட அது இல்லை, எல்லாருக்கும் அது போறாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் மாடு மாதிரியே இருப்பான் மனுஷன், 2 காலம் நடப்பான், எதுவும் தெரியாது, எதுவும் தெரிஞ்சுக்கவும் மாட்டான். ஏன்னா சொல்லி கொடுத்தவங்க தெரிஞ்சுக்க மாட்டான். யார் அவங்களாம் நினச்சின்னா நல்லா டை கட்டிட்டு இருப்பான், கோட்டு போட்டு இருப்பான், நல்லா இருப்பான், ரோபோ மாதிரி. பிளாஸ்டிக் பொம்மை அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். பல பிளாஸ்டிக் பொம்மை, பளிகை பொம்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணோம், நம்ம கண்ணடிச்ச கண்ணடிங்க சூப்பராக ஒரு ஃபிகர் ஷோரூமில் இருக்குது, செம்ம ஃபிகர். ஏன்னா அவர் யோசிச்சு செஞ்சுக்கிறாங்க. அதை சரி நல்லா எழுதிட்டு நான் போய் பார்த்துதான் அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். அதை பார்த்து காதல் கவிதெல்லாம் வர எழுதி விட்டு அது போய் கொடுத்தா சிரிக்கான், வாங்கிக்கான். போட என்ன சொல்லுமா, திட்டுமாங்க, சிரிச்சுக்காது. சில பேர் மனுஷங்களே அந்த மாதிரி இருப்பான், நல்லா வளர்ந்துருப்பான், வசதியாகிட்டு இருப்பான். மாடு யானே தெரியாது, பணம் சம்பாஷணே இருப்பான். யானே தெரியாதுங்க, சம்பாஷணே இருப்பான். அந்த நாட்டுக்கு போனாக்கா 50,000 ரூபாய் சம்பளம் மாசம், இந்த நாட்டுக்கு போனால் 60,000 ரூபாய் சம்பளம், இந்த நாட்டுக்கு போனால் 80,000 சம்பளம். இங்கேருந்து வந்தேன், இப்போ நான் அங்கே போறேன், எங்க வீட்டில் ஒருத்தி வருது தெரியாது. ஏன்னா அவர் சம்பாதிக்கிற மாடு, அது சம்பாதிக்கிற மிஷினு. மனுஷன் அவங்களாம் அதுங்கெல்லாம் திரும்ப செலுத்திட்டு இன்னொரு பிரிவு இதுலாம் எப்படியாது, அதுவும் சாகும். ஆனால் என்ன எல்லாம் கான்சியஸ் டெத் அதுங்கெல்லாம் இல்லை. இப்போ பிரிவி மரணத்துக்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரணத்துக்கு பின் திரும்பவும் மரணம், திரும்ப திரும்ப பிறப்பு எடுத்துனே இருக்குது. ஆனால் சிவபாய்கள் முடிவு சொல்றாரு, கறந்த பால் முளைப்புகா அப்படின்றாரு. கறந்துச்சனா பால் திரும்ப மாட்டிக்கிட்ட, உதிர்ந்த பூவும் காய் மீண்டும் போய் சரியா சேர்த்துட்டோம்னா, சரியா மறைச்சிட்டோம்னா என்ன இல்லை, மீண்டும் மரணம் இல்லை.
அப்போ மரணம் வந்து திட்டனுக்கும் டெய்லி வந்து தூங்குற மாதிரிட்டா அவங்க கிட்டார் வள்ளுவர். தூங்குவது பொருள் சாக்காடு. டெய்லி தூங்கி எழுதுற இல்ல, அது என்னடா சாக போற? பிறவி பெருங்கடல் நீந்துவார் யாரு? இறைவனடி சேர்ந்து நீந்தா இறைவனடி சேராது. இறைவனை புரிந்து கொள்ளாத ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதான்? நீ இறைவனை புரிந்து முடியாதுன்னா எங்கடா அவசியம் கிடையாது. எதுக்கு மனப்பாடம் பண்ணுங்கணும் இல்ல? கடவுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல, கண்ட குப்பையை உள்ள ஏற்றிக்க வேண்டியதில்லை. மந்திரங்கள்லாம் கண்டு பண்ணி சொல்லணும். பார்த்துக்கிட்டு பூவை இப்படி போடணும், பார்த்து இப்படி போட்டா அசிங்கமா இது இல்லை. நான் படையல் பண்ணிட்டு இருப்பான், நான் இவ்வளோ பெரிய படையல் போட்டேன், நான் அந்த கோயிலுக்கு இவ்வளோ பெரிய இது செஞ்சேன், நான் அது சப்பரம் தூக்கினேன், இவ்வளோ சாத்துக்குடி வச்சேன். அவன் போய் நான் பாதிரியார்கிட்ட இவ்வளோ போட்டினேன், 10% கொடுத்தேன். நான் அந்த நாட்டில் போய் 2 லட்சம் சம்பாதிச்சேன், அப்போ 8000 ரூபாய் கொடுத்துருந்தேன். இந்த நாட்டில் போய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குது. இவர் போனால் ஸ்பெஷலாக கவனிப்பாங்க வராங்க. எல்லாருக்கும் இவ்வளோ கொடுத்தாங்கன்னா அவருக்கு இவ்வளோ கொடுப்பாங்க. இது ரத்த குச்சி. அவர் யாரு? அவரு காட்டியேரி மினிஸ்டர். இப்போ இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னா மனிதனும் பிறந்துட்ட பிறகு திரும்பவும் செத்துறாங்க. சரியா சாவறதுக்கு எல்லாரும் சாதிக்கிறது இல்லை. எல்லாரும் சாதிக்கிறதுக்கான வழியை சொல்லித்தரத்தும் இல்லை. சரியா சாவறவனை வந்து நம்ம சந்திக்கிறது இல்லை. அப்படி சந்திச்சாலும் அவனை பார்த்து நம்ம நிதானிச்சு புரிஞ்சுக்கிறதும் இல்லை. என்ன எல்லாம் கேள்வி கேட்கறானா, கேள்வி ஏடாகுலமான கேள்வி கேட்குறது. சொல்லுவியா? உனக்கு ஊர்ல எடுக்குமா? நியாயமாங்க இதெல்லாம்? இதெல்லாம் கேள்வியா? இதெல்லாம் ஒரு ஆம்பளைன்னா ஆம்பளைக்கு என்ன இருக்குமோ அது இருக்கு. ஏன்னா கண்டவன் ஏமாத்திக்கிறானே. இப்போ சொல்ல மாட்டேன்னா தான் பொண்ணாடி பண்ண முடியும். இப்போ நான் ஊரில் எடுக்குமா, ஏமாட்ட எடுக்க நீ சொல்லி உனக்கு சொல்லி ஊரில் எடுக்கும்போது அது அப்படிலாம் கிடையாது. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லவன் எப்பவுமே நல்லவன், கெட்டவன் எப்பவுமே கெட்டவன். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையவே கிடையாது. அது தனிப்பட்ட வாழ்க்கை. தேவைப்பட்டவன் தேவைப்பட்ட அளவுக்கு சாப்பிட்றான். இவ்வளோ சாப்பிடணும்னு என்ன சட்டை வச்சுக்க முடியுமாங்க? 10 பேருக்கு தான் சாப்பிடணும், 4 இட்லி தான் சாப்பிட்டா அவனு ஒரு சட்டை எதாவது வச்சுக்க முடியும்? ஒருத்தர் 4 இட்லி சாப்பிடுவாரு, அவர் 4 இட்லி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியும். சப்பாத்தி நல்லா இருக்கும், நான் 8 இட்லி 8 சப்பாத்தி சாப்பிடுவேன். சாப்பிட முடியுமா? ராமையா அதுக்காக நான் தப்பு, அவர் சரியா இல்லை அவர் சரி நான் தப்பா? யாரும் தப்பு யாரும் சரி இல்லை. அவனும் கொள்கலன் எவ்வளவோ, அவன் உடம்பு எவ்வளவோ அவ்வளோ சாப்பிட்டுக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியும்ல நம்ம அதிகமா சாப்பிடுறோமா இல்லையான்ட்டு. யாருக்கு? சாப்பிடுறோம். நமக்கு 5 சப்பாத்தி போதும், 3 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கிறோம். தெரியுமா தெரியாதா? தெரியுற மாதிரியான அறிவு தான் பற்றி வச்சுக்கிறாங்க. கடவுள் தெரியும்னா இல்லை, கட்டாயம் தெரியும். அப்படிதான் உங்களை செஞ்சிருக்குது இந்த இயற்கை. ஒரு மனிதன் எப்படிதான் செஞ்சிருக்குது அப்படிதான். இந்த மாதிரி சம்பாஷிக்கிற எல்லாரும் கூப்பிட்டு கேட்டு வெக்கமாயிடும். ஐயோ, ஏன்னா அவர் தப்பு சரி நம்ம என்ன பண்ணலாம்? சம்பாதிக்க தெரியல, நம்ம நாடா போய் சம்பாதிக்கிறேன். எனக்கு சம்பாதிக்க தெரியல, ஆனா உனக்கு வாழ தெரியலையே. என்ன தெரியல, எனக்கு சம்பாதிக்க தெரியல, ஆனா உனக்கு நிறைய பேர் பணக்காரனா இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறான். ரொம்ப பண்புள்ளவனா இருக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். உனக்கு பீப்பிள போனா கூட ரெஸ்ட் ரூம் தான் போய் வரான் அவன். அப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான், ஆனா வாழ தெரியல. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் கத்துக்கலான்னு பாக்குறான். கருமம் எதையுமே கத்துக்க முடியாது. ஆற்ற என்ன பண்றான்? எல்லாத்தையும் யாருன்னா கத்து தருவாங்களா? யாருன்னா எதனா எளிமையா ஈஸியா கத்துக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு புரியணும், புரியறதுக்கான ஞானம் உங்களுக்குள்ளவே வெளியேறதுலாம் யாருக்கும் எதுவும் தேவையில்லை. சில உத்திகள் இருக்கலாம், யோகாலாம் இருக்கலாம், யோக சாதனைலாம் இருக்கலாம். சரியான உத்திகள் தவறான உத்திகளும் அதுல இருக்கலாம். நீ முயற்சி பண்ணி பார்த்து வெற்றி அடையலாம். உன்னால தூக்க முடியாத ஒரு கல்ல ஒரு பார் போட்டு ஒரு அம்மன் என்ன ஆயிடும், ஈஸியா போயிடும். அது சின்ன குழந்தை கூட சொல்ல முடியும். அந்த பார் தூக்க முடியாத குழந்தை இல்ல, அது கூட சொல்லும். கடப்பாறை தூக்க முடியாத குழந்தை சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்றது எல்லாருக்கும் எளிது. வள்ளுவரை சொல்லிட்டு போகிறாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிதான் அரிதான் சொல்லிய வண்ணம். இப்ப சொல்லிக் கொடுக்குற விசேஷமா செய்யற விசேஷமா? செய்ய போற நீங்க விசேஷமா, சொல்லி கொடுக்குற நான் விசேஷமாங்கயா? செய்ய போற நீங்க தான் விசேஷம். ஆனா இங்க போன எங்க போனாலும் அவனை தான் விசேஷம்ட்டு வந்துடுறீங்க. முதல்ல போன உடனே அவர் யாரு? அவரு விசேஷமானவருங்க. அவரு காலில் சொல்லி கொடுக்குற விசேஷமானவரா, கத்துக்கு போன விசேஷமானவரா? போன சொன்ன அவர் விசேஷமானவங்க, கடவுள் தேடுறேன் அப்படி சொல்லணும். பரவாயில்லையே, கடவுள் தேடுறீங்களே, நான் சொல்லணும் உங்களை பார்த்து. அது விட்டு நான் விசேஷமானவன்னு சொல்றதுக்கு இங்க வருது. அதுதான் நீங்க வரணும். யார் விசேஷம்ன்றதுக்கு இங்க வரணும்? நீ உன்னை விசேஷமா ஆக்கிக்கிறதுக்கு நான் வரணும். நான் விசேஷமா இருக்குன்னா இல்லையாதுக்கு ரெண்டாவது. ஆனா நீனா இன்னும்
விசேஷமா இருந்தா உங்ககிட்ட ஒழுக்கமே இல்லை, சரியே இல்லை, போக்கே தெரிஞ்சு எனக்கு இல்ல. நீ வர்றது, நீ உட்காருது, நீ நடந்துறது, திமுறையில தெரிஞ்சு யார் விசேஷம்? திரும்ப இப்படி உள்டாண்டா பிறக்கிறோம், சாவறோம், இடைப்பட்டு இருக்கிற வாழ்நாள்ல நமக்கு அறிவு இருக்குது. இதுல எது சரி எது தப்பு, சரியும் தப்பும் கூட்டினே வருது. சரியும் தப்பும் கூட்டப்படுகிறது, எண்ணப்படுகிறது. பாவம் புண்ணியம்ன்றாத சரி தப்புன்றத நம்ம பாஷையில சொன்னா சரி தப்பு, அவர் பாவம் புண்ணியம் எல்லாம் ஒண்ணுதான். சரி தப்புக்கும் பாவம் புண்ணியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குதா? சரி எல்லாம் இதுக்கு எத்தனை கணக்கு சரி போட்டீங்க அத்தனை மார்க்கு, எத்தனை கணக்கு தப்பு போட்டுக்கிற. இப்ப மைனஸ் மார்க் போறதெல்லாம் உண்டு, பாத்துக்கிட்டீங்களா? ஒரு 50 மார்க் சரியாகும், 50 மார்க் தப்பா பண்ணவங்க மார்க் எவ்வளவுங்க? 0. 49 சரி, 51 தப்பு, உங்க மார்க் என்ன? -1. -1 சரி, 49 தப்பு. இப்ப நான் உங்க மார்க் சொல்றேன், நான் 51 சரியா எழுதுனையா சொல்ல முடியாது? ஒண்ணுதான், ஒரே மார்க் தான் எடுத்துக்கிறேன். எத்தனை மார்க் தான் எடுத்துக்கிறேன்? உன் வாழ்நாள்ல நீ செய்யற சரி தப்பு இல்லை, உனக்கு என்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு போட்டு மார்க் போடுறாங்க. அந்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு பிறவி கொடுக்குறாங்க. இப்படி மார்க் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிறவி கொடுக்குறாங்க. அந்த மார்க்கை கூட்டுறதுக்கு என்ன செய்யுது யோசிக்கிறான். மதங்கள்லாம் ஒரு ஐடியா பண்ணுது. ஒண்ணு என்ன பண்ணிருக்குது, திருப்பி வந்துருவான்ட்டு உடம்பு அப்படியே எடுத்து போய் வச்சுட்டான். மகர் சூப்பரா போட்டு தயாரெல்லாம் பூசி அது ஏழைக்கு உண்டானா இல்லை. மாடு மேய்க்கு திருப்பி வர மாட்டான், மன்னன் தான் திருப்பி வருவோம். மாடு மேய்ச்சா என்ன பண்ண மாட்டாரு, திருப்பி வர மாட்டாரு, மன்னன் மட்டும் திருப்பி வருது. ஏன்? அதை பாதுகாக்கிறதுக்கான செலவு பண்றதுக்கு யாரால முடியும்? ராஜாவால தான் முடியும். கடவுள் பார்த்தா நான் இந்த உடம்புலயே வர போறது இல்லை, நான் திருப்பி உனக்கு இந்த உடம்பே கிடையாது, கர்மம் முழுசா ஆயிடுச்சு, வேற தானே உனக்கு. எப்படிதான் அந்த பாடி திரும்ப நீங்க இந்த பாடியில இருந்து திரும்ப இதே பாடியில வர சாத்தியமே இல்லை. ஒரு சிலர் சொல்லுவான், ஏமாத்தின்னு இருப்பான் உன்னை, அப்படியே ஜோதி ஆயிட்டாரு, பாதி ஆயிட்டாரு, ஆதி ஆயிட்டாரு. அதெல்லாம் முடியாது. அப்படியே போனாரு, அப்படியே ஜோதி ஆயிட்டாரு. இல்லை சினிமாவில் தான் முடியும். சீனை கட் பண்ணாக்கா ஒரு இந்த அஞ்சான் படம் பார்த்தீங்கன்னா பல்லு குச்சிக்குது இல்லை, அப்படி போய் திருப்பாரு. நீ எல்லாம் திருப்பி எல்லாம் பூசிக்கும். யாரு உள்ள போய் திரும்பி வெளியே வந்து சீனை கட் பண்ணிட்டானுங்க. அவரை கூப்பிட்டு, தம்பி வாப்பா, இங்க சிவப்பு புள்ள தானே, நீ கொஞ்சம் பண்ணு, பண்ண முடியாது, பணமா இருக்கு. எப்படிப்பா உன்னை சீமாலை திருப்பி பேர் நம்பவே முடியல. இங்க ஒரு கட்டி ஏத்த உடனே தம்பி அண்ணன் ஒரே மாதிரி தாங்கிறாங்க, நம்பவே முடியல. பாத்துக்க, அவன் லாஸ்ட்ல அவனால கண்டுபிடிச்சிருக்கான்னு பார்த்தா பை வச்சுக்கிறாரு, வேறு வந்துச்சு. கொஞ்சம் டென்ஷன், அவங்க வர போன் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியல அவனால. என்ன பைத்தியக்காரனுங்கல்ல. இதெல்லாம் சினிமால சாத்தியம், கடவுள்லயும் சாத்தியம். ஆனா அப்படியே மேல இருந்து எல்லாம் குச்சிச்சேன். கடவுளுக்கு ஒன்னாவும் மதத்துக்கு ஒன்னா ஆகிடும், இதெல்லாம் சாத்தியம். நான் சொல்றதெல்லாம் நீ நம்பாத, யோசி. பிறவி இருக்குதுன்னு நான் சொல்றேன், நான் சொல்றதுனால நீ என்ன பண்றத ஒத்துக்காத. ஒரு மகன் சொல்லிட்டே போயிடுச்சு, பிறவியே கிடையாதா, உன் புள்ள தான் நான் பிறவிட்டான். 5 புள்ள 5 பிறவியா பையனுங்க? நான் புள்ளே இல்லை பாத்தியா, எனக்கு பிறவி இல்லை, எனக்கு புள்ளே கிடையாது. 1க்கு 2 கல்யாணம் பண்ண நான், எனக்கு 2 பேருமே குழந்தை பொருளை பத்தியா, எனக்கு பிறவி கிடையாது. ஏன் 2 பேரும் கல்யாணம், பிறவி கிடையாது. இதான் பிறவி மூப்பு. இப்போ அவன் தப்பா புரிஞ்சுக்கிறான் பாருங்க, லூச்சு. அரை பைத்தியமா முக்கா பைத்தியமா சொல்றது. இத பிறவி இருந்ததுன்னா உனக்கும் உன் பிள்ளைக்கும் சம்பந்தமானது இல்லை. நீ செய்த செயல்களுக்கும் உனக்கு என்ன இல்லை, எப்படி செஞ்ச, யார் செஞ்ச, எதுக்காக செஞ்சது யாருக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். செயல் விளைவுன்றது உன்னதத்துல நடக்குது. செயல் யார் செஞ்ச, செயல் விளைவு தத்துவமா பார்த்து விதிக்கு இப்போ புதுசா ஒரு பேர் வச்சுக்கலாம். செயல் என்னடா, நீ என்ன சரி அது பலன் உண்டு, நீ என்ன செஞ்சாலும் செஞ்ச பலன் உனக்கு இல்லை. மரம் நான் வைக்கிறேன், இப்ப எங்க தாத்தா வச்சாலும் மரம், பணம் மரம், நான் ஏறி அழுகிறேன். எங்க தாத்தா எனக்கு செஞ்ச, அவர் செஞ்ச பாவத்து புண்ணியத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்ப அவருக்கு என்ன மரம் வச்சிருக்குன்னா தான் அப்போ இருக்கு. மற்ற விஷயம் போயிட்டு வேண்டியதானே அவர் வேலை கிடையாதுங்க. அவருக்கு ஏற்ற மாதிரியான இன்னொரு உடம்பு, இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு செட்டப் அவருக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி எல்லாம் சாதிக்கிறானோ, எவ்வளவு சரி செய்யறானோ, எத்தனை மார்க் வாங்குறானோ, அவர் யாரு அவரு, அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பரிசு உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி பரிசு, அவர் செய்யற சரிக்கும் அவர் செய்யற தப்புக்கு ஏற்ற மாதிரியான பரிசு நிச்சயம் உண்டு. இதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் பணம் வரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பணம் வரத்து மேல போய் யோசிச்சு நிக்காது, நீ புள்ள பெற்றதெல்லாம் போய் யோசிச்சு நிக்காது. பணம் வரணும் நான் சும்மா சொல்றேன், பிள்ளைங்களெல்லாம் போய் பார்த்து நிக்காது. அப்பா செஞ்ச பாவம் புண்ணியம் பிள்ளைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம்
கிடையாது. நீ பண்ண பாவம் அந்த அப்பனுக்கு புள்ளியா பிறந்திருப்ப. நீ பண்ண புண்ணியம் அந்த அப்பனுக்கு புள்ளியா பிறந்திருப்பே தவிர அப்ப செஞ்ச உனக்கு வந்து சேர்ந்தது. உன்னுடைய ரேஷியோ உன் மார்க்குக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஆளுடைய மார்க்கு அந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்க செட்டப் ஆகுதே தவிர அப்ப செஞ்ச புள்ளிய நீங்க வந்துடும். அப்ப சும்மா போனாவே 2 பொம்பளை வந்துடுறான் கூடவே. நான் கல்யாணம் பண்ணிக்காம இன்னும் 40 வயசுக்கு சுத்திக்கிறேன். அது படம் ஒன்று போட்டாங்க பாத்தீங்களா? டேய் அப்பா நீ வராதுடா, நீ வந்து யாரு இருந்தாலும் பொண்ணு பார்க்க போறதுல அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணுவா. பாத்துறீங்களா? இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக்ல பாத்தீங்கன்னா மாதிரி இருக்கும். ஏன் அவன் கொடுவனே கருப்பா தான் இருப்பான். 10 பேர் இருப்பா சுத்தி, நல்லாதான் இருப்பான், அழகா. ஒருத்தரும் சீர மாட்டாங்க. அவரை என்ன செய்யறது இல்ல. நம்ம பிளாஸ்டிக் பொம்மை பார்த்தா என்ன செய்யுது, நம்ம தலையெழுத்து அப்படி. இப்போ எந்த சரியும் எந்த தவறும் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியான பிறப்பு எனக்கு அமையும். ஆகாய கர்மம், போதாய கர்மம், ரொம்ப பேருங்களாம் கண்டுபிடிக்க அசுவிசமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அவ்வளோ போடலாம் கண்டுபிடிக்காது. முன்னாடி செஞ்ச பாவம், இப்ப செய்யற பாவம், போன செஞ்சது சரி, இப்ப செய்யற சரி, முன்னாடி செஞ்ச தப்பு, இப்ப செஞ்ச தப்பு, இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ண போகுது? பின்னாடியே நிர்ணயிக்க போகுது. பாஸா பெயிலான்னு எது நிர்ணயிக்கும்? எக்ஸாம். உங்க மரணம் நிர்ணயிக்கும். பெயிலா பாஸா சம்பந்தமே இல்லை. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணா, உங்க தம்பி, உங்க மாமா, உங்க மச்சான். அதனாலதான் சாகும்போது தனியா சாகுறேன். தனியா ஏன் சாகுறான்? பரிச்சுக்கு எல்லாம் எடுத்து போக முடியுமா? புக்குங்கெல்லாம் பறிச்சுக்கிறேன், நோட்ல வச்சுக்க எல்லாம் எடுத்து போய் போய் பறிச்சாங்க. பரிச்சுக்கு என்ன பண்ண முடியாது? பக்கத்துல கூப்பிட்டு வா மச்சி, நம்ம சைட்ல உட்காந்து நம்ம மொத்தமா எழுதலாம். அது பேர் பரிச்சா? வாட நம்மள குரூப்பா படிக்கலாம். உடனே குரூப்பாவோட படிக்கலாம். நான் பரிச்சை எப்படி எழுதலாம்? தனித்தனியா கொஸ்டின் பேப்பரு ஆன்சர். இப்போ ஒரே கொஸ்டின் பேப்பர் கூட வரது இல்லை. பாத்தீங்கன்னா சில ஹையர் ஸ்டடிலாம் போனீங்கன்னா, எக்ஸாம்க்குலாம் போனீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். நீங்க முதல் கேள்விக்கு என்ன வச்சு நீங்க இது சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவராது இவரு அதே வச்சா மாட்டிப்பாரு. இவருக்கு வராது. பாத்துறீங்களா? சில கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தனியா போட்டுட்டோம், மாறி இருக்கும். செட்டப்பை மாத்தி வச்சிருக்கோம். 100 கேள்வியில உள்டா மாறியும் இருக்கும், கேள்விகளே மாறிலாம் இருக்கும். சில பேருக்கு பிசிக்ஸ் மேத்ஸ் இருக்கும், சில பேருக்கு சயின்ஸ் இருக்கும். மாதிரி மாறி மாறி கடவுள் இவ்வளவு விசேஷம். மனுஷனுக்கு இவ்வளவு அறிவுக்குது, அந்த அளவுக்கு எவ்வளவு இருக்கணும்ல. நம்மளெல்லாம் படிச்சு விட்டு உட்காந்துக்கிறாங்க. அவன் உட்காந்துக்கிறானா? நீங்க நினைச்சு எங்க உட்காந்துக்கிறாங்க? அவர் எப்படி அம்மா பேசலாம். எல்லாத்தையும் பண்ணி நமக்குள்ளவே பண்ணி வச்சு, எல்லாத்தையும் எதுக்குள்ளவே பண்ணி வச்சுது, நமக்குள்ளவே பிறவியெல்லாம். இப்போ கலாச்சார ரீதியாக ஒருத்தர் என்ன பண்ணிடுறாங்க, சடங்குங்க கொண்டாடிடுறாங்க. தாய்லாந்தெல்லாம் போனீங்கன்னா கொண்டாடுவாங்க. பத்திரிக்கை கல்யாணத்துக்கு பத்திரை அடிக்கிறாங்களோ இல்லையோ, செத்து விட்டா கர்மாதத்துக்கு பத்திரிக்கை இருக்கும். பத்திரிகை வச்சு எல்லாரும் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் செத்து விட்டாரு, வாங்கோ, சோறுலாம் போட்டு பார்த்துக்கோ, நல்ல பிரிவு இருக்கும். இந்தோனேஷியா தீவுகளில், சுபத்திர தீவுகள் எல்லாம் இது ஒரு சடங்கு. என்ன எப்படி செத்த உடனே பத்திரிகை வச்சு வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் செத்து விட்டாரு, எங்கள் அம்மா செத்துட்டாங்க. அப்படியே இல்லை, எங்க அம்மா செத்துட்டாங்க. எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு ஆயிரத்து இல்லை, எங்க அம்மா செத்துட்டாங்க, வாங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. எல்லாரும் வந்து பார்த்து எங்க வீட்டில் என்னால் முடிஞ்சது ஏதோ சோறோ தண்ணியோ கஞ்சோ கொடுக்குறேன், சாப்பிட்டு எங்க அம்மாவை பிளஸ் பண்ணுங்க. அடுத்த பிறவி நல்ல பிறவியா இருக்கணும். எப்படி கூப்பிடணும்ப்பா? கூப்பிடணும். எப்படிங்க கூப்பிடணும்? சந்தோஷமா கூப்பிடணும். கார் அனுப்பிட்டுமா, பைக் அனுப்பிட்டுமா, இல்லை ட்ரெயின் அனுப்பிட்டுமா, ஃப்ளைட் அனுப்பிட்டுமா, எப்படி சார் வரீங்க, என்ன பண்றேன், நான் என்ன செய்யணும், எப்படி அனுப்பிட்டீங்க வருவீங்க அப்படி என்ன பண்ணோம்? மாலை மரியாதை. அவங்க வீட்டில் யாருன்னா என்ன செல் பண்ணாங்கன்னா எப்படி கூப்பிடுங்க சார், நிறைய எங்கள் வீட்டில் ஒருத்தர் செல் பண்ணாங்க, நான் வந்து எவ்வளோ பணம் தந்தா வருவீங்க, இது மாதிரி எவ்வளோ எப்படி எப்படி வருவீங்க, என்ன குஜிரி கிஜிரி யாருன்னா அனுப்பணுமா, டான்ஸ் ஆகிட்டு வருவீங்களா, என்ன முதல்ல டான்ஸ் ஆகிட்டே தானே இருக்கணும்பா. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம், கொண்டாடணுமா. இந்தோனேஷியாவில் கொண்டாடணும். முஸ்லீம்கள்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, 40 குச்சிவலி எடுத்து போய் வச்சுட்டு சொல்லிட்டு ஒன்றுனா இருப்பாங்க. அன்னைக்கே அவங்க வேற மாதிரி செய்யறாங்க. ஒருத்தரும் என்ன பண்றாங்க, சடங்குகள்ல சடங்குகள்ல மாறி. ஆனா உண்மை என்னடான்னா, செத்துட்டுவேன் திரும்ப இறக்குறான். ஆனா என்ன இல்லை, அதே உடம்புல இல்லை, நம்பப்பட்டுச்சு அதே உடம்புல வருவான். மன்னனா இருக்கிறதுனால விசேஷமானவன் திருப்பி வருவான், மாடு மேய்க்கிறவன் திருப்பி வருவான். நான் இவனா நினைச்சீங்கன்னா, மாடு மேய்க்கிறவன் மன்னனா இருக்கலாம், மண்ணை மாடு மேய்க்கிறவனா இருக்கலாம். மண்ணை மாடு மேய்க்கிறான்னா அறிவு சொல்றேன்.
மண்ணனா பிறந்துட்டாவே மண்ணன் தானே, பிறந்துட்டா மண்ணன். ஆனா மாடு மேய்க்கிறதுக்கு முடியுமா மண்ணனான? முடியுமாங்க? ஒரு திறமையானவன் எந்த வேலை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு திறமையானவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு எந்த வேலை கொடுத்தா டாய்லெட் கவுறதுக்கு ஒரு திறமையான விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டாய்லெட்டு. நீ தெரிஞ்சு வேண்டியதுதான். திறமை இல்லாதவனுக்கு நீங்க என்ன ஃபைல் கொடுத்தாலும் சரியா பார்க்கிறது. நீங்க வந்து எப்படி வேணா இன்டர்வியூ எடுத்துக்கலாம். நீ டாய்லெட் கழுவிட்டு வரான்னு சொல்லி கூட அவனுக்கு வந்து சிறந்த ஆராய்ச்சியாளர்னா நல்ல சயின்டிஸ்டா இருக்கணும்னு வச்சுக்கலாம். சயின்டிஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் தானே உண்மை. ஐசக் நியூட்டன் கழுவ சொல்லி எப்படி கழுவிருப்பாரு நீங்க டாய்லெட்டை? சத்தியமா நல்லா தான் கழுவி இருப்பாரு. ஏன் எந்த எப்படி இருப்பாரு அவரு? பொறுப்புணர்ச்சி கவனமா அப்படிதான் இருக்கும் அவருக்கு. அது நேச்சர் அவருக்கு. அங்க போனாலும் ஆராய்ச்சி போனாரு. இதுக்கெல்லாம் எப்படி போய் மொத்தமா போய் கரெக்டா போய் போகணும், இங்க நின்று இருந்தா நாத்து எப்படி அடிக்கும், நிறைய தண்ணி ஊத்தினா தானே, இதெல்லாம் யோசிப்பாருங்க. மூளை இல்ல, யோசிக்கிற மூளை இல்ல இது. எதுவுமே யோசிக்காத மூளை என்ன செய்யும்? எங்க விட்டாலும் யோசிக்காது. சாப்பாடு எது சாப்பிட்டு ரசி ஊற்றும், சாப்பாடு ஊற்றி கூட்டம் ஊற்றி எல்லாம் கூட்டு மொத்தமா அடிக்கும். கக்கூஸ்ல விட வேண்டியதில்லை. சாப்பாடு செய்யும் போது கூட என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்படிதான் சாப்பிட்றான் பாரு. அவன் என்ன பண்ணிடலாம், ஒரு தரம் மனித தரம் எப்படி எங்க நிர்ணயிக்கலாம்? சராசரியா எங்க பார்த்தாலும் நிர்ணயிக்கலாம். சரி தவறுகள் நம்ம புரியல, நமக்கு புரியுதுன்னு யாருங்க யோசிக்கணும்? யார் யோசிக்கணும்? நாம சரியா தப்பான்னு யார் யோசிச்சுக்கணும்? நம்ம யோசிக்கணும். நாம எப்படி சரியா வாழ்றது, நாம இப்போ தப்பா வாழ்றது, நம்ம ஏன் தப்பா வாழ்றோம், நம்ம எப்படி சரியா வாழ்றோம்னு வாழ்ந்துனே போனீங்கன்னா பிறவிதோறும் என்ன செஞ்சுனே வரலாம். சரியாவே செஞ்சுன்னு வந்துடலாம். அப்ப என்ன ஆயிடும்னா 100% சரி. தம்பி திரும்பி பிறகு பண்ணிக்கலாம். அண்ணன் வள்ளுவர் சொல்லிட்டு போயிடுறாரு, திரும்ப பிறகுக்கு இல்லைண்ணா. இப்போ சடங்குகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தாலும் இந்து மதத்தை கொஞ்சம் விசேஷமா சில விஷயங்கள்லாம் பண்ணி பிண்டம் கொடுக்குறேன். என்ன பேரு? பிண்டம்னா ஒரு தற்காலிக உடம்பு. செத்துட்டான் அந்த மனுஷன், அந்த உடம்பு விட்டு வெளியே வந்துட்டான். தற்காலிகமா ஒரு உடம்பு என்ன செய்யறாங்க, என்ன ஒரு குடம் வச்சு தண்ணி ஊற்றி, இந்த குடம் இவ்வளவு தண்ணி இருக்குது, தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுது இல்ல, இதுல முளைக்கிறது, இது உள்ள அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்காக நவதானியங்களை வச்சுட்டான். ஏன்னா உள்ள ஒரு ரசம் 9 விதமான ரசம் இருக்குது. அதனால நவதானியத்தை வச்சு சுத்தி முளைக்க வச்சு அதுல அந்த உயிர் தக்கிட்டோம். எத்தனை நாளைக்கு? சும்மா நான் நினைக்கிற நாளைக்கு 16 நாள் கிடையாது. ஏன் இஷ்டம்? 10 நாள், 8 நாள், 7 நாள், 15 நாள், 16 நாள், 40 நாள். யார் இஷ்டம்? ஏன் இஷ்டம். தற்காலிக உடம்பு வச்சு அதுக்கு என்னன்னா செய்யணும். இருக்கும்போது தாலி இறக்கணும்ல, அவன் இருந்தா தாலி அவனே தானே கட்டணும். அவனே இருக்கிற மாதிரியாவே வச்சிருந்து 16 நாள் தாலியா இருப்பான். பொண்டாட்டி புருஷன் செத்துட்டான்னா, பொண்டாட்டி செத்துட்டான்னா நம்ம தான் எதுவுமே போட்டு இல்லையா, எல்லாத்தையும் அவங்க இருந்துட்டு பிரியாகிறோம்ல. ஆனா நம்மளும் வெட்டியெல்லாம் போட்டு வந்துருக்கணும். ஆம்பளை தான் வெட்டி போட்டு இருப்பான், வெட்டியெல்லாம் கட்டணும். இனிதான் நம்ம தான் சௌகரியமா எடுத்துக்கிறோமே. ஆக்சுவலா நம்ம வெட்டி போடணும். ஏன் அப்படிங்கன்னா பொம்பளை முடிஞ்சு போவா. அதனால இந்த தலைவருக்கு ஒரு ஆளுக்கு இருப்பான். இது நம்ம நின்று பார்க்க கூடாது. இந்த நம்ம கொஞ்சம் போயிடுவாங்க. நம்ம நின்று போவோம் மேல ரைட்டு அப்படின்னு அப்படி போட்டாங்கன்னா அப்புறம் துண்டு போறது மேல ரவுகை கட்டுறதெல்லாம் வழக்கத்துல இல்லை. பின்னாடி வந்தது இதெல்லாம் ஃபுல்லா போட்டுறதெல்லாம் நம்ம இப்ப அங்கேயே பார்த்துக்கிறோம். முதல்ல ஆரம்பத்துல நம்ம அப்படி அவங்க பார்க்கறதே இல்லாத ஒரு விஷயமே இல்லை. சாதாரணமா தோல் தரம்னே எழுதியிருப்பாரு சிவவாக்கியம். தோல் தரத்தை பார்க்காது அப்படின்னே சொல்லுவாரு. அப்போ காலத்துக்கு மாறுது. இப்போ நீங்க கேரளாக்கெல்லாம் போயிட்டு விசேஷமெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு கேரளா ஜாக்கெட்லாம் போட ஒரு முன்னெல்லாம் ஆரம்பிட்டாங்க. அவங்க ஜாக்கெட் பண்ண போட்டிருப்பாங்க, மேலே துண்டு போட்டுருக்க மாட்டாங்க. கேரளா பாட்டு பார்க்கறதுக்கு அதுக்குன்னே நிறைய குடும்பம் இருக்கும். மலையாள படம்னே விசேஷ படம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஜாக்கெட் மட்டுமே போட்டுருப்பாருல்ல. அதுக்கே போவோம் இந்த குழந்தைங்க அதை பார்த்துக்கணும். ஜாக்கெட் மட்டும் போட்டுருக்காங்க. பிராமிடன் ரியோவுக்கு படம் பார்க்கறதுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போய் பார்ப்பாங்க சைக்கிள் முடிச்சுட்டு போயிட்டு. ஏன்னா அது பீச் ஃபுல்லாக பீச் பிகினிஸ். அங்கே போனால் எல்லாம் ஜவத்து போட்டு ஜெட்டி மட்டும் போட்டு சுற்றி நிற்பாங்க. அது ஒரு விழா. நமக்கு அது வந்து ஒரு காட்சி பொருள். அவங்களுக்கு அது என்ன, அது சாதாரணம். நமக்கு காட்சி போயிடுது. ஒரு பிச்சை காட்சி பசி படம் பார்த்தீங்கன்னா கீஞ்சி போய் எட்டி பார்த்து பாரு, நடா போட சி அண்ட் கீஜே போடு, நல்லா பாரு, ஃபுல்லா பாரு. அவுத்து போட்டு ஆறுதுக்குன்னே ஒட்டிக்கிற அவரை பார்க்கறது இல்லை. இங்க 7 மணிக்கு கீஞ்சி போய் இது வந்து பாருங்க போட அவன் கீஞ்சி போயிருக்க ஜாக்கெட் பஸ்ல நின்றுப்பாங்க. அதை போய் பார்த்து நின்றுப்பான். என்ன தெரியுது? அது வயசு கேட்டாக்கா புரிய வைக்கிறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. ஏன்னா இவனே அப்படித்தான் திருத்தம் பார்த்துக்கிறான். எப்படி சொல்றது? எப்பா நல்லா நேருக்கு நேராக பாரு, உனக்கு ஒரு வயசு இருக்குது, அந்த வயசுக்கு வந்து நீ பார்த்து நல்லா நீ அனுபவிக்க போறேன்னு சொன்னாக்க தானே தெரியும். திருத்தமா தான் பார்த்து முடிவு பண்ணிட்டியே இல்லை. அப்போ எல்லாத்தையும் நம்ம சரியா பேசி சரியா புரிஞ்சிடணும்னா என்ன ஆயிடும்? உறங்குறோம்,
சாவறோம், திரும்பவும் பிறகுறோம், சாவறோம், திரும்ப பிறகுறோம். இது பிறகுறோம், சாவறோம், பிறகுறோம், சாவறோம். நாம தான் பிறகுறோம், நாம தான் சாவறோம் அப்படின்றது தெரியணும். முதல்ல ஒருத்தனுக்கு நான் பிறந்தேன், நான் செத்தேன் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியணும். அந்த அறிவு முதல்ல எனக்கு வரணும். பிறவி ஞானம் எனக்கு வரணும். நான் பிறந்தனா இல்லையா? யார் கேட்டா யாருக்கு தெரியும்? அவனே கேட்கணும். நான் இவ்வளவு பெரிய ஆளாயிரம் பிறந்திருப்பேன் இல்லையா? பிறந்தது பார்த்தா 10 மாசம் கருவில் இருக்கிற ஞாபகம் இல்ல? அப்ப நான் இருந்தனா இல்லையா? 10 மாசம் கருவில் இருந்தேன் தானே. 1வது படிப்பு 1வது வயசுல நான் இருந்தேனா இல்லையா? 2வது வயசுல நான் இருந்தேனா இல்லையா? 5வது வயசுல நான் இருந்தேனா இல்லையா? எந்த வயசுல எனக்கு ஞாபகம் வந்தது? ஏன் 12 வயசுல ஞாபகம் வந்தது, 3 வயசுல ஞாபகம் வந்தது? சில பேர் ஒருத்தருக்கு ஒரு ஏஜ்ல தான் ஞாபகம் வந்து, மீதி எல்லாம் இல்லை. அப்புறம் நான் இல்லையா? அவங்க யார் கேட்டுக்கணும்? நாமளே கேட்கணும். எப்படி ஆழமான விஷயங்கள்லாம் நம்ம மனசுல பதிஞ்சு வெளியே வருதோ இந்த பிறவிலேயே, அதே மாதிரி கடந்த கால பிறவியிலையும் நமக்கு என்னென்ன இருந்ததோ அது நமக்கு ஞாபகம் இருக்கும். எங்கன்னா நீங்க போய் புதுசா ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்கன்னா இதே மாதிரி சாம்பார் என் கொண்டாடி விட வைப்பா. இல்லை எங்க அத்தை வீட்டில் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன், எங்க மாமா வீட்டுக்கு போனா நான் அங்க அப்படி சாப்பிட்டேன், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன், நான் அங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி தான் அந்த சாம்பார் இருக்குது சொல்றோமா இல்லையா? அது வரைக்கும் நம்ம மூலையில வராத ஒரு விஷயம் எப்படி வருது? தானா உதயமாவது இல்லை. அதே மாதிரியே சம்பவங்கள் கோர்வையா இங்க இருந்து பிறவி ஞாபகம் உங்களுக்கு எப்போ அந்த கேள்வியோட இருந்தா அது மேல அக்கறை இல்லை. மாடு மறிக்கிறவனுக்கு இதை பத்தி பேசினா புரியுமா? ஒண்ணுமே இல்லை, தொட்டி போட்டு அடலையில போடா இருக்கிறவனுக்கு எதாவது பேச முடியுமானப்பா? ஆனா வந்து மதிப்புக்குரியவர்கள் என்ன மதிப்புக்குரியவர்கள் எங்கிருந்து குத்த நீ மதிப்புக்குரியவர்கள்? செத்து போட்டு ஏன்டா மாலை போட்டுங்கிற? செத்து போட்ட பெரியாருக்கு ஏன் மரியாதையா சொல்லுங்கிற? முன்னா ஏன் மத்தவங்களை பார்த்து வணங்க பண்ற? அதான் கடவுள். அந்த மரியாதைன்னு ஒண்ணு சொல்ற பாரு, ரெஸ்பெக்ட் பண்றது, அதுக்கு பேர் தான் கடவுள். கடவுள்னா பொம்மை சிலை மதம் நினைச்சுக்காத. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மதிக்கிற, ஒழுக்கமா நடந்துக்கிற, ஒருத்தர் உட்காருங்க வாங்க இருங்க அப்படின்னா சொல்ற. நம்ம சாப்பிடணும், இன்னொருத்தர் சாப்பிடணும், நம்மளே எல்லாத்தையும் கொட்டி கூடாது ஏன் நினைக்கிற? இதுதான் கடவுள் தன்மை, இதுதான் கடவுள். எல்லா மனுஷனுக்கும் அது இருக்கு தானே. கடவுள் இல்லைன்ற மட்டும் அப்படியே வாழ்ந்துடுறான். ஏன் சட்டம் போடுற? கருப்பு சட்டம் தான் போட்டு பண்ணி ஏன் சொல்லிக்கிற? ஏன் உனக்கு அப்படி உதயமாச்சு? அதுக்கு பேர் தான் கடவுள். உனக்கு தப்பா புரிஞ்சு சொல்லிட்டு போயிடறான் கடவுள. பெரிய சொல்லிட்டான், ஏன் என்ன நம்பாதடா, நான் கருத்தை மாத்திப்பேன், உனக்கு புரிஞ்சுதான் நீ ஏற்று சொல்லிட்டு போட்டான். என்ன சொல்லிட்டு போட்டான்? என்ன உசாரா நீ நம்பிட்டு இருக்காத, நான் என்ன பண்றேன் சடான்னு என் கருத்தை மாத்திப்பேன், நீ தானே உசாரா இருக்குன்னுட்டான். கரெக்ட் தானே? ஆனா அவன் கருத்தை மாத்திருக்கான ஆள சந்திக்கல, சிவா சந்திச்சு தான் மாத்திட்டு இருப்பான். ஒரு கால் பெரியாலே மாத்திடலாம், இப்ப பெரிய பின்பற்றவங்க தான் மாற்ற முடியுது. ஏன்னா பின்பாட்டு போறவங்க என்ன செய்ய முடியுமா? சொந்த பாட்டு பாருன்னு என்ன பண்ணலாம், மாத்திடலாம். பின்பாட்டு பாருன்னு என்ன செய்ய முடியுமாங்க? ஆனா கத்துக்கிட்டு நாங்க என்ன பண்றோம், எப்ப எப்போ வரப்போது காதுருப்பான், என்ன செய்ய முடியாது அவனை பார்க்க முடியாது. பின்பாட்டு பாடுறவங்களை பற்றி நமக்கு அக்கறை இல்ல, பின்னாடி போறவனுக்கு நமக்கு தேவையும் இல்லை. இப்போ ஒரு வேதாத்திரி பேசுறோம்னா நம்ம எதிர்த்து பேசலாம், வேதாத்திரி பின்னாடி வரணும்னா பேசணுமா? ஏன் வேதாத்திரி கிட்ட சொல்லி புரியலாம், தம்பி என்ன தம்பி இப்படி பேசுற, என்ன 1-2 கல்யாணம் பண்ண பிரிவில் நியாயமா கேட்டா சொல்லி புரிஞ்சுப்பான், ஒரு வாட்டி யோசிப்பான் ஒரு வேலை. ஏன்னா சிந்திக்க சொல்லிடுப்பா, நீ சிந்தி. அறிவு திருக்கோயில் எல்லாம் கட்டி உனக்கு அறிவு தான் அன்பு கேட்கலாம். அறிவுதானே திருக்கோயில், கொஞ்சம் அறிவு தான், கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் அப்படி இப்படி பாரு, கொஞ்சம் மேலே ஏறி பாரு, கொஞ்சம் அழுத்தி பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, கொஞ்சம் காணி வச்சு பாரு, ஒரு லென்ஸ் வச்சு பாரு, சொல்லி கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? பின்பாட்டு பாரு. ஒண்ணுமே யோசிக்காத ஒருத்தன் அப்படியே பின்னாடி போயிருக்கான், அவனை யாரும் பேச முடியுமாங்க? ஒண்ணுமே நம்ம அப்படி பின்னாடி போய் என்ன செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. பிறகுறோம், சாகுறோம், பிறவி இருக்குது. எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியும். நீ என்ன பண்ணு, அது ஞானம்லாம் கற்றுக்க, தனியாக அதுக்கு பயிற்சியெல்லாம் வந்து பண்ணு, அது செய்ய. அது எப்படிலாம் நீ யோசித்தா, எப்படி நம்ம சாப்பிடும்போது அதை யோசிக்கிறது, அது கூட தெரியலன்னா தெரிஞ்சுதான் ஆகணும். கத்த தரணும் அதெல்லாம். இந்த மாதிரி விஷயத்த சரியா புரிஞ்சுன்னு போயினே இருந்தேன்னா, அப்போ இதை செத்து போனாக்கா சடங்குகளை செய்யறாங்க. யார் அவன் மேல இருக்கிற பற்று, யார் மேல வாழ்ந்த மனித மனிதனுடைய அழுகிறேன், என் மேல என் பிள்ளைக்கு ஒரு பற்று. என்ன செய்யறாங்க? நினைவு கூறுறோம், அப்பா தான் இதை செய்வாரு, அப்பா தான் அதை செய்வாரு, அப்பா இந்த வேஷ்டி போடுவாரு, நாமளும் என்ன செஞ்சுக்கலாம், இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கலாம். எதை? அப்பா நாளைக்கு என்ன தண்ணி அடிப்பாரு, நம்மளும் தண்ணி வாங்கிக்கலாம். அப்பா வந்து ஓல்டு மங்கு தான் குடிப்பாரு, இல்லை ஓல்டு காசு தான் சாப்பிடுவாரு, இல்லை மெக்டோவல் தான் சாப்பிடுவாரு, ரம்மு தான் சாப்பிடுவாரு, பிராந்தி தான் சாப்பிடுவாரு, சாராயம் தான் சாப்பிடுவாரு. அதுதான் ஒன்றும் ஊற்றினுக்கிறான். எங்க முனீஸ்வரர்கள்லாம் என்னங்க ஊற்றினுக்கிறான்? முனீஸ்வரர்லாம் யாரு? அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான், சிறப்பா வாழ்ந்தவங்க, வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்த சிறுதெய்வங்களா அவங்களெல்லாம் வச்சு வழிபடுறாங்க.
அவங்களுக்கு கடா வெட்டுறது, கறி சாப்பிடுறது, தண்ணி அடிக்கிறது ஒரு கூட்டம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் கொடுக்குறது, நைவேத்தியம் பண்றது, அவர் அதான் சாப்பிட்டுக்கிறாரு. அவருக்கு அது மாதிரி ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? சிறுதெய்வ வழிபாடுகள்லாம் இதுக்கெல்லாம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, செத்துட்டுவேன் மீண்டும் வருவான் நினைவு கூறுதுக்காக. இப்போ பின்ன கொடுக்குறாங்க, ஒரு பொம்மை வைக்கிறாங்க, ஒரு இது பானை வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, செடி வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல வச்சுட்டு என்ன செய்யறாங்க, அதுக்கு 14 நாள் அது இருக்கிற மாதிரியாவே நித்தமும் அதை கொண்டு வச்சு என்ன பண்ணுவான், டெய்லி அதை அதை பார்க்கறது. அதுக்கிட்ட ஆர்டர் நீ போயிட்டியே, இந்த வயசுல எப்படி போயிட்டியே, இப்படி இருந்துக்கலாமே, தப்பு செஞ்சுட்டியே, ரைட்டு பண்ணியே சொல்றதுக்கு. இத்தனை தப்பு செஞ்சு ரைட்டு செஞ்சேன், இவனை பாதியில் விட்டேன், அவளை பாதியில் விட்டேன், இவளை நிற்க வச்சுட்டேன், நடுவில் வச்சேன், இது இப்படி செஞ்சேன், அதை அப்படி செஞ்சேன், இவ்வளோ சீமா துட்டை வச்சுட்டு போனேன், ஆனால் இதை வச்சுட்டு முக்கிய எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறது, இது சரி பண்ண தப்பு பண்ணுன்னு சொன்ன அவனா அவன் அடுத்த வாட்டிய திருத்திப்பான். எங்கெல்லாம் உங்களுக்கு பரிச்சை எழுதி வச்சு நீயே திரும்பி படிக்க சொல்லுவாங்கல்ல, பரிச்சை எழுதிட்டு நீயே பாடுறா எங்கெல்லாம் தப்பு பண்ண. அதுதான் இது. நம்மளை சுத்தி சொல்லி விட்டோம்னா அவரே பார்ப்பாரு, அம்மா தானே நம்ம இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே, இதுங்கெல்லாம் சொல்லி சொல்லி சரி செய்ய வேண்டிய வேலை இதுதான். நீ செய்யல, இப்போ அரைக்குறையமா விட்டு போட்டு நானே அறுத்துறேன் போ பூசாப்பா அப்படின்ட்டு ஒரு புரோகிதனை வச்சு அவன் என்னென்ன திட்டி விடுவான். அவன் மொழியில நம்ம மொழியில பேசினா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சரியா சொல்றேன். ஆதித்யாய நமக்குன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. சூரியனே வாழ்கன்னு என்ன பண்றீங்க? சூரியனே வாழ்க, சூரியான வாழ்க அப்படின்னு என்ன வேணுங்க? ஒழுங்கா சொல்லியா சூரியனே சொல்லு, அதுல சூர்யா யாருன்ற அப்படின்னு. ஆனா முன்னோர் மொழியில சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, தெரியாது தெரியாது. அதனாலதான் சொல்றான், வேற ஒரு காரணமும் கிடையாது. தெரியாத மொழியில என்னத்தையும் சொல்றான், அதை தான் சொல்றான். ஆனா தெரியாத மொழியில சொல்றான். எதுதான் சொல்றேன், இவரு இது மாதிரி செத்து போட்டாரு, பூதங்களா இருந்த நீங்கெல்லாம் இவரை உங்களை கூட அனுசரணையா சேர்த்துக்கோங்க. தப்பு பண்ணிருக்கலாம், சரி பண்ணிருக்கலாம், என்ன பண்ணுங்க, இவர் நல்வழிப்படுத்துங்க. தப்பா செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்க, திருத்திக்கோங்க. சரியா செஞ்சிருந்தா வாழ்த்திக்கோங்க. மேலும் முன்னொரு பிரிவில் என்ன பண்ணுங்க, நல்ல சந்தர்ப்பங்களை கொடுங்க. இதைத்தான் சொல்றான் அவன் வேற மொழியில. இதே தான் நீயே கூட சொல்ற, நீயே கூட ரொம்ப உணர்வு உள்ள மனிதனா இருந்தா நீயே கூட என்ன சொல்லலாம், உயிரிழந்த பொம்பளைகிட்டே சொல்லிடலாம், உயிரிழந்த ஆம்பளைகிட்டே சொல்லிடலாம். எப்பா நீ வாழ்வது தப்பு தப்பா வந்த, ரொம்ப சரியா வந்த, நல்ல வாழ்க்கை உங்க வாட்டி வாழ்வு இல்லை. இப்ப என்ன பண்ணு, நான் அதுதான் செஞ்சுக்கிறேன். நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு உயிரிழப்பதை சடங்கு பண்ணுகிறேன். ஏன்னா சரியா சாவுங்க, என்ன பண்ணுங்க, சரியா சாவுங்க, சரியா இருந்த செய்யுங்க, நல்லா இருந்துட்டு போங்க. உங்க மத மடமையில இருந்து வெளியே வாங்க. ஜாதி பார்க்காதீங்க, ஏற்றத்தாழ்வு பேசாதீங்க, உயர்வு தாழ்வுன்னு ஒண்ணு இல்லை. எல்லாரும் எப்படி இருங்க, சோகமா இருக்கும், அதுலயே இருக்கும். புழுக்குட்டி பெற்றுக்காதீங்க, கரிமீன் சாப்பிடாதீங்க, அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்துங்க. அந்த சாய்பாபா உட்காந்துக்கிறாரு, வேலைக்கிழமை அவர் அடிப்பாரு. இங்க வந்தீங்கன்னா சனிக்கிழமை பெருமாள் திட்டுவாரு, வெள்ளிக்கிழமை போனா அந்த மகாலட்சுமி திட்டுவாரு. நான் சொல்ல அப்படியே சொல்லுங்கிறேன். எவனா தான் அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போற, அவங்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துட்டு போன்னு நான் சொல்றேன். எது சொல்றேன், செத்த பேர் யாருன்னா போய் சொல்ல முடியுமா? நானு உங்களுக்கு எல்லாம் பானை வச்சு தண்ணி ஊற்றி நவ தண்ணி வச்சு சொல்ல முடியும். அதனால நான் செய்யறேன், இப்பவே சொல்றேன், பிறவி இருக்குது, ஒழுங்கா இருக்கு. கேட்க மாட்டேன்றீங்க, 6 மணிக்கு வா, பிஸி. 1000 ரூபாய் கொடு, 2000 ரூபாய் கொடு, ஆனந்த வாழ்வா, துட்டு இல்லை. தம் அடிக்கோ, ஒரு சுத்தோ, ஒரு சினிமாவுக்கு போகிறதுக்கு திருடினவா, கொள்ளடி இல்ல, கேளு, பிச்சை எடு. அம்மா 100 ரூபாய் கொடுங்க, அந்த மாதிரி நான் ஒரு கோர்ஸ் இது, பிச்சை எடு. என்ன தப்பு? இனத்துக்கு என்ன செய்ய, நீ செலவே செய்ய போறது இல்லையா? 2000 ரூபாய் மாநில செலவு பண்ண மாட்டேன் மாட்டேன், சத்தியமா. நீ சொல்லி யோசிச்சு பாரு. உன் மனசாட்சி யாரை ஏமாத்த போற? என்ன ஏமாத்த நினைச்சு யாரை ஏமாத்திக்கிற? உன்னை ஏமாத்திக்கிறேன். என்ன நான் என்ன பண்ணி வைக்கிறேன், பொம்மைலாம் செஞ்சு பின்னத்துக்கிட்ட சொல்ல முடியும். முழுசா இருக்கும்போதே சொல்லி வைத்தே, இது மாதிரி தப்பு செய்யற, இது மாதிரி நீ பண்ற. வந்தவங்க திட்டுவாங்க தான், எங்க உட்காந்து கேட்டு பாருங்க. வந்தா ரொம்ப பாராட்டுவாருங்க, சூப்பர்னு சொல்லுவாரு. சத்தியமா கிடையவே கிடையாது, கேட்டு பாருங்க. என்ன சொல்லுங்கிறேன், எதுக்கு செத்த பேர் யாரும் போய் பேச முடியும்? உயிரிழந்தது என்ன செஞ்சுக்கணும், நம்ம சரி பண்ணினே போனோம்னா எல்லா சரியும் சேர்ந்து நம்ம ஒரு சொல்ல சரி கிடைச்சி மீண்டும் நம்ம பிறக்காம தான் இருக்க முடியுமே தவிர செத்துறாம இருக்க முடியும்னா பாட்டு சொல்லி வைக்கிறான். இறக்காமல் இருந்துடலாம் கண்டீர், மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்துடலாம் கண்டீர். எது பெருவாழ்வு? வாழும்போது ஆம்பளையால என்னத்தையா பெருவாழ்வு வாழ்வான்? பொண்ணுது ஆம்பளையா, ஆம்பளையால என்ன பெருவாழ்வு வாழ முடியுமா? சொல்லணும், எனக்கு ஆம்பளையா போறல நானும் சொல்லிட்டு போயிருக்கணும். அவங்க என்னத்த பெருவாழ்வு? பொம்பளையா பொறுத்த ஒருத்தர் புள்ள குட்டி இல்லாம தான் நல்லா வாழ்ந்தா சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை குழந்தை பத்துக்கலப்பா, கட்சி வரைக்கும் கல்யாணமா அவளை சேர்த்து போட்டா நல்லா வாழ்ந்தாப்பா, சூப்பரா வாழ்ந்துட்டு போனா சொல்லுவாங்க. அவளை என்ன சொல்லுவாங்க?
ஐயோ கல்யாணம் கூட பண்ணிக்காம போறாளே, புள்ள குட்டி ஒண்ணு கூட இல்லாம போறாளே அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன் பா பொறையா நல்லா வாழ்ந்தான், 2 பொண்டாட்டி காட்டினா 4 பொண்டாட்டி காட்டினா, புள்ள குட்டி பெத்தான், நல்லா பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணான், நல்லா இல்ல ஒரு கொடாயம் பண்ணா 2 குழந்தை பெத்தான், 2 பேரும் நல்லா செட்டில் பண்ணி விட்டான். இல்ல அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணா, இந்த குழந்தை பேரன் பேச்செல்லாம் பார்த்தான், எல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் சாமாக்கிறேன். ஃப்ரெண்டுகளே வந்து கேட்பாங்க, எல்லாம் படிச்சு இன்னும் நான் சாமாக்கிறேன், இன்னும் உனக்கு இன்னொன்னா உனக்கு போனோம் சாணி உன் பேரம் பேரம் பார்ப்பேன் போயா சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையாங்க? குறை வச்சுக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ அந்த குழந்தை எப்படி இது புத்தூரம் குழம்பு விட்டு போயிட்டானே, 5 வயசுல 6 வயசுல 10 வயசுல ஒருத்தர் விட்டு போயிட்டானே, ஏன் போடுவாங்க ஒரு பொம்பளை 2 காய்ச்சிருந்துன்னு செத்தோட திட்டுவாங்க. அறிவுக்குதா செத்தவனுக்கு சாவான உண்மையிலேயே பாட்டு ஒரு பாட்டு சொல்லியிருப்பான், உயிர் என்னோடு இருக்கையிலே நீ மண்ணோடு போவது எங்க. சத்தியமா உண்மையிலேயே 2 பேர் காதலிச்சாங்கன்னா சாக மாட்டாங்க. உன்னை காதலிக்கிற ஒருத்தருக்கு உலகத்துக்கு கட்சா உனக்கு மரணம் இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா உன் உயிர் அங்கே இருக்கும், அந்த பொந்துல இருக்குது, அந்த குண்டுல இருக்குது, அந்த இதுல இருக்குதுன்ற மாதிரியே செத்தவனுக்கு என்ன இல்லை, சாவம் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் உனக்கு ஒரு காதலி அல்லது காதலன் ஒரு குரு உனக்கு கட்சா நீ என்ன மாட்டேன். ஏன் நான் சொன்னேன் 8 வாரம் நீங்க வரதா முடிச்சு போடு, நீ உனக்கு ஜுரம் வராதுன்னு. ஜுரமா உனக்கு காரணம் உங்க அம்மா சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல நான் வரல, அது முதல்ல சொல்லி சொல்ல என்ன பண்ணு அப்படியே சொல்லு. இங்க வந்து அது மாதிரி நடக்கும். டீல் வச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த டீல் ஆயிடும். யார் ஓவர் கம் பண்ணுவ, நீ தான் பண்ணுவ. கஷ்டம் யாருக்கு தான், உனக்கு தான். அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு இடத்துல அனுபவிச்சா என்ன ஆயிட மாட்டோம், ஒரு கணவன் ஒரு மனைவி உண்மையான பாசம் வச்சா என்ன மாட்டாங்க, சாக மாட்டாங்க. சத்தியம் இது. ஏன் உயிர் அடிச்சுக்கணும், செத்துச்சு ஒரு போனோம், செத்துச்சுன்னே பார்த்துட்டாங்க, தூக்கு பண்ணி செத்து போட்டான், கட்ட வேக மாட்டேங்குது. அவ காலடி மண் எடுத்து வந்தா காலியா பார்த்துங்க வச்சுக்கிறான். அவளை என்ன சேர்த்து புஸ்தகம் அவ்வளவுதான் பண்ணான். அந்த மண் எடுத்தது போட போய் தான் அந்த பணமே அடைஞ்சிச்சு. நடந்துக்குது இந்த சுடுகாட்டு. அப்போ மண்ணு கூட என்ன ஆகாது, ஏத்துக்காது, வேவறது இல்லை. உடம்பு என்ன பண்றது இல்லை, அவ்வளோ சீக்கிரம் போறது இல்லை. உயிர் உன்னை விட்டு வெளியே போறதுன்னா இல்லை, அலோ பண்றதுக்கு இல்லை. நீ அன்பானவனாக இருந்தா, நீ செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்குதுன்னா நீ ஆக மாட்டியா, சாவும் மாட்டேன். சரியா செஞ்சேன்னா பொறுக்கவே மாட்டேன். சிவவாக்கியர் படி என்ன இல்லை, திரும்ப பிறப்பு இல்லை. வள்ளுவர் படி திரும்ப. 2 பேரும் முரண்படல, 2 பேரும் வேற வேற மாதிரியான சிந்தனையை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, அறிவே தானே நீ திரும்ப திரும்ப பித்தம் தூக்கி தூக்கி எழுது போறப்ப உனக்கு அறிவே தான். ஆனா சிவவாக்கியர் அப்படி சொல்ல, யாருன்னா என் புக்கு படிக்கிறா, என்ன என் புக்கு படிக்கிறது உனக்கு தகுதி வந்துச்சு. ஏன்னா எடுத்த உடனே போட்டான். என்ன வடிவு கொண்டு பெண்ணொருவை வேறொருவன் விளத்தினால் விடுவனோ வெட்டுவனே என்ற சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை குடிப்பிய. ஏட்டா என் பொண்டாட்டின்னு சொல்லியே, அவளை 306 எதுவும் போய் எதுவும் கிடைச்சு வானான்னு வெட்டினியே. இப்ப அந்த பொம்பளை சேர்த்து விட்டாலே அந்த பொம்பளை பொம்பளை எதுவுமே எங்க கொடுப்பா, அந்த உடம்ப கொடுப்பில்ல ஒருத்தர்கிட்ட. கடைசி அப்போ உடம்பு தானே நீ நேசிச்ச. உயிர் நேசிச்சா என்ன பண்ண மாட்டேன், பொசஸ் பண்ண மாட்டேன், அன்பு வச்சா என்ன செய்ய மாட்டேன். இங்க வந்தா நீ எங்கெல்லாம் போலான்ற, நான் இங்க வந்து எங்கெல்லாம் போலாம், எங்க வேணா போலாம். எந்த மாஸ்டர் பேசினாலும் பேசி கேட்டு, எந்த மாஸ்டர் உங்களுக்கு பேசினா சரியா பேசுறேன்னு சொல்லு, நான் வரையா ஆனக்கூடாது. இறைவனை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றான்னா சந்தோஷம் எனக்கு. நல்லது தானே, 10 பேர் தெரிஞ்சா நல்லது தானேங்க. ஒருத்தன் தான் மழை பெய்யன்றான், 10 பேர் தானே அவங்க பேர் காத்து அடிக்குமா? சத்தியமா இல்லை, எப்போதும் மழை பெய்யும். எப்பவுமே ஒரு சில்லுன்னு ஒரு மழை எப்படி இருக்கும், சிறப்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கும். செடி பசுமையா இருக்கும், மாடுகள்லாம் நல்லா வாழும். நமக்கு செடிகள்லாம் கூட சத்தம் போட்டு வெடிக்கும், மரம் மழை பெய்யுதுலாம் பார்த்துக்கிறீங்களா, தப்பு டிப்பு இருக்கும். ஏன்னா நைட்ரஜன் அது நிறைய வருது மழை பெய்யும்போது. ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். சாவுன்னா திரும்ப உலகத்துக்கு ஒன்று எப்படி சாவலாம்.